இன்றைக்கான வீடியோ என்னென்னா ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்டேஷன் தான். இந்த வீக்கில் நான் ஒரு 3 விஷயத்தை பற்றி திங்க் பண்ணேன் அண்ட் அதுக்கு எனக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிது. ஸோ என்னோடய பெர்ஸ்பெக்டிவை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அந்த 3 விஷயம் என்ன, அதுக்கு எனக்கு கிடச்ச ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன் இல்லை தாட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Perfectionism is not something already existed, that is something we have created. ஸோ இதை பற்றி இந்த வீக்கில் வந்து நான் திங்க் பண்ணேன் அண்ட் அதுக்கு வந்து எனக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிது. ஸோ பெர்ஃபெக்ஷனிசம் வந்து ஒவ்வொரு பர்சனை பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ பெர்ஃபெக்ஷனிசம்ங்க வந்து நம்ம ஒரு பொருளை எப்படி பர்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஒர்க்கை வந்து இது இம்பர்ஃபெக்ட்னு பர்சீவ் பண்ணோம்னா அது இம்பர்ஃபெக்ட்டு, ஒருவேளை அதை பர்ஃபெக்ட்னு பர்சீவ் பண்ணோம்னா அது பர்ஃபெக்ட்டு. இதுக்கு எனக்கு கிடைச்ச ஆன்சர் என்னென்னா பெர்ஃபெக்ஷனிசம் வந்து ஒவ்வொரு பர்சனை பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ ஒரு ஒர்க்கை பார்த்து நான் பெர்ஃபெக்ட்னு பர்சீவ் பண்ணேன்னா அது பெர்ஃபெக்ட்டு, ஒருவேளை அதை இம்பர்ஃபெக்ட் நான் பர்சீவ் பண்ணேன்னா அது இம்பர்ஃபெக்ட். ஸோ பெர்ஃபெக்ஷனிசம்ங்கிற வந்து நம்ம ஒரு பொருளை எப்படி பர்சீவ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்டென்ட் க்ரியேஷன் எடுத்துக்கிட்டால் இது நான் பண்ணுற ஒரு ஒர்க்கு. ஸோ இந்த ஒர்க்கு எனக்கு பெர்ஃபெக்டாக தெரியும், அதே என்னோட பெட்டராக பண்ணுற ஒரு பர்சனுக்கு இது பெர்ஃபெக்டாக தெரியாது. பிகாஸ் ஹி ஹேஸ் பெட்டர் நாலேஜ் அண்ட் ஹி ஹேஸ் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தென் மீ. ஸோ கம்பேர்டு டு ஹிஸ் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மை ஒர்க் இஸ் இம்பர்ஃபெக்ட் டு ஹிம். இப்போ நான் பண்ணுற ஒர்க்கு என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு பெர்ஃபெக்டாக தெரிய வாய்ப்பு இருக்குது. இல்லைனா என்னோட நாலேஜ் யாருக்கு கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு இது பெர்ஃபெக்டாக தெரியும். பட் நான் பண்ணுற இதே ஒர்க்கு என்னோட அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதிக ஒரு நாலேஜபிளான பர்சன் பார்க்கும்போது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது இம்பர்ஃபெக்டாக தான் தெரியும். ஸோ இது லைஃப்பில் எல்லா விஷயத்துலையுமே பொருந்தும். இப்போ நம்மளோட நாலேஜ் கம்மியாக இருக்க ஒரு பர்சன் நம்ம ஒர்க்கை பார்க்கும்போது அது அவங்களுக்கு பெர்ஃபெக்டாக தெரியும். பிகாஸ் அவங்க இது வரைக்கும் அந்த மாதிரி ஒர்க்கை பண்ணது கிடையாது. பட் இதே எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் பார்க்கும்போது அதே ஒர்க் தான், சேம் ஒர்க் தான், பட் அவங்களுக்கு அது இம்பர்ஃபெக்டாக தெரியும். பிகாஸ் அவங்க இதோட ஒரு பெட்டரான ஒர்க்கை பண்ணியிருப்பாங்க. ஸோ பெர்ஃபெக்ஷனிசம் பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை நான் ஃபைண்ட் பண்ணேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் என்னென்னா, ஜஸ்ட் பிகாஸ் இட் ஒர்க் ஃபார் ஹிம் டசன்ட் மீன் இட் வில் ஒர்க் ஃபார் யூ. ஒரு 2 days பேக் வந்து இந்த விஷயத்தை பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து கண்டென்ட் க்ரியேஷன் மட்டும் பண்ணல, சைடில் ஒரு சாஸ் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த சாஸ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது இதுக்கு முன்னாடி நான் ஒரு 8 இல்லைனா ஒரு 9 ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் அது எல்லாமே ஏதாவது ஒரு ரீசன்னால அப்படி ஸ்டாப் பண்ணிட்டேன். சம்டைம்ஸ் அந்த ப்ராடக்டை கரெக்டாக பில்ட் பண்ணுறதுக்கான மணி இருக்காது, சம்டைம்ஸ் அதுக்கேற்ற நாலேஜ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயத்தினால அந்த 8 ப்ராஜெக்ட்ஸையும் ஷட் டவுன் பண்ணிட்டேன். எல்லா ப்ராஜெக்ட்டுமே டே அண்ட் நைட் உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். பட் ஏதோ ஒரு பாயிண்டில் அதுக்கடுத்து ஸ்கேல் பண்ண முடியாமல் ஷட் டவுன் பண்ணிடுவேன். பட் இப்போ நான் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது ஃபெயிலியரோ இல்லை சக்ஸஸோ, பட் ஒரு 1000 கஸ்டமர்ஸை இல்லை 1000 யூசர்ஸை இந்த சைட்டுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த ப்ராசஸில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லேர்ன் பண்ண முடியுமோ, மார்க்கெட்டிங், சேல்ஸு, ஒரு என்டர்ப்ரனர் எப்படிலாம் திங்க் பண்ணுவாங்க, ஒரு ப்ராடக்ட் எப்படி மார்க்கெட் பண்ணுறது, எப்படி டிசைன் பண்ணுறது, ஸோ இதை பற்றிலாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் ஸ்டார்ட் பண்ணேன். ப்ரீவியஸாக நான் ஒர்க் பண்ண 8 ப்ராஜெக்ட்ஸுமே ஈஸியாக நான் லான்ச் பண்ணிட்டேன். பட் அதை ஸ்கேல் பண்ணி அதுக்கு யூசர்ஸ் கொண்டு வர தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. அதே சேம் ப்ராப்ளம் இப்போ நான் கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ப்ராஜெக்ட்லேயுமே வந்துச்சு. பட் இந்த டைம் வந்து நான் அதை கிவ் அப் பண்ண ரெடியாக இல்லை. ஏதாவது ஒரு வே ஃபைண்ட் பண்ணி 1000 யூசர்ஸை வந்து இந்த ஆப்புக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு எய்மில் தான் இருக்கேன். ஸ்டில் அந்த ஆப்புக்கு இன்னும் ஒரு ஆக்டிவ் யூசர்ஸ் கூட கொண்டு வரல. பட் ஐ எம் ஸ்டில் லேர்னிங். ஸோ அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணதுக்கப்புறம் யூசர்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு யூடியூப் வீடியோஸ் நிறையா கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ChatGPTயில் நிறைய ஹெல்ப் கேட்க ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப் வீடியோஸ் பார்த்தது அண்ட் ChatGPTயில் பார்த்தது எல்லாத்தையும் நான் ஒன்றா பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 50 to 70 பீப்புளுக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணேன். இன்ஸ்டாகிராம் செல்லர்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் செல்லர்ஸ் இவங்களுக்குலாம் டிஎம் பண்ணேன். அகெயின் ஒருத்தர் கூட அதுக்கு ரிப்ளைவே பண்ணல. பிகாஸ் இன்ஸ்டாகிராமில் வந்து எல்லாருமே ஒரு பாட் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நான் ஒரு மெசேஜ் பண்ணால் அவங்க அந்த மெசேஜை பார்க்க மாட்டேங்காங்க, ஒரு பாட் தான் ரிப்ளை பண்ணுது. இதை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நெக்ஸ்ட்டு ரெடிட்டுக்கு ஜம்ப் ஆனேன். ரெடிட்டில் என்ன ஃபைண்ட் பண்ணேன்னா அதுக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நம்ம உடனேலாம் ரீச் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரஸ்டபுளான பர்சனுங்கிறத பீப்புளுக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நிறையா கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும், நிறைய பேரை நம்ம கைட் பண்ணணும், நம்மளுக்கு இருக்க நாலேஜை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னு தெரில, எனக்கு வந்து நான் எந்த கம்யூனிட்டியில் போய் போஸ்ட் போட்டாலுமே ரெடிட்டோட பாட் வந்து என்னோடய கமெண்ட்டு, என்னோடய போஸ்ட் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு.
ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு 3 வீக்ஸ் போயிட்டு, ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் என்னெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு போட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணேன். பட் லாஸ்ட்டாக என்ன ஃபைண்ட் பண்ணேன்னா, இப்போ என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று ஒர்க் ஆச்சுன்னா அது அப்படியே எனக்கும் ஒர்க் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் அவனோட ப்ராடக்ட் வேறு, என்னோட ப்ராடக்ட் வேறு, அவனோட கஸ்டமர்ஸ் வேறு, என்னோட கஸ்டமர்ஸ் வேறு. ஸோ என்னோட கஸ்டமர்ஸ் எங்கே இருக்காங்களோ அவங்கள நான் டார்கெட் பண்ணால் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். அந்த ப்ராடக்டோட ஸ்ட்ராட்டஜியை நான் யூஸ் பண்ணால் எனக்கு அதே ரிசல்ட்டு கிடைக்காது. ஸோ அதுதான் நான் ரன் பண்ணேன். அண்ட் லாஸ்ட்டாக மேனிஃபெஸ்டேஷன் பிகம்ஸ் ஃபேண்டசி வித்தவுட் எனஃப் ஒர்க் டு பேக் இட் அப். ஸோ இது ரொம்ப நாளாகவே நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கு எனக்கு இந்த வீக்கில் தான் ஒரு கரெக்டான ஒரு ஆன்சர் கிடச்சிது. ஸோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த இடத்த நம்ம ரீச் பண்ணுறதுக்கு தேவையான ஒர்க்கையும் நம்ம பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி நம்ம அந்த ஒர்க்கை பண்ணாமல் வெறும் விஷுவலைஸ் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ஒரு கனவா இல்லை ஒரு ஃபேண்டஸியாக முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பர்சன் இருக்கான், அவன் ஒரு இன்ட்ரோவர்ட்டு, அண்டு இதுக்கு முன்னாடி அவன் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே இருந்தே கிடையாது. இப்போ அவன் என்ன பண்ணுறான், ஒரு ரிலேஷன்ஷிப்காண்டி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறான். ஸோ இப்போ அவன் மேனிஃபெஸ்ட் பண்ணது அவனுக்கு கிடச்சிட்டே வச்சுக்கோங்க. சடனாக கிடச்சிட்டு அவன் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலை, அதுக்கு ரெடி ஆகலை. ஜஸ்ட் அவன் விஷுவலைஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தானே தவிர அதுக்கு அவன் ரெடி ஆகலை, அதுக்கு தேவையான ஒர்க் எதுவுமே அதை அவன் பண்ணல. ஸோ சடனாக அவன் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவனுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுன்னு தெரியல, எப்படி பிஹேவ் பண்ணுன்னு தெரியல, எதுவுமே தெரியல. அண்டு சம் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அவன் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை லூஸ் பண்ணுறான். ஸோ அவன் ஜஸ்ட் விஷுவலைஸ் மட்டும் பண்ணாமல் நம்ம அதுக்கு ஒரு பர்சனாக எப்படி ரெடி ஆகணும், ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் நம்ம என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் அவன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவன் ப்ரிப்பேராக இருந்தோம்னா அந்த விஷயத்தை அவன் ரீடைன் பண்ணியிருக்க முடியும். ஸோ அது ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்போ எலான் மஸ்க் மாதிரி ஒரு பர்சன் ஆகணும், விஷுவலைஸ் மட்டும் பண்ணிகிட்டே இருந்து திடீர்னு ஒரு நாள் அந்த பொசிஷனுக்கு போனால் தான் அந்த பர்சனோட ப்ரெஷர், அவங்க எவ்வளோ ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும், எப்படிலாம் திங்க் பண்ணணும், எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, இது எல்லாமே தெரியும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம இல்லாமல் அந்த இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்த வந்து நம்ம ரீடைன் பண்ண முடியாது. எவ்வளோ சீக்கிரம் நம்ம அதை அச்சீவ் பண்ணோமோ அவ்வளோ சீக்கிரம் அதை லூஸ் பண்ணிடுவோம். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் பண்ணால் பத்தாது, அதுக்கான ஒர்க்கை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். யூ டோன்ட் கெட் வாட் யூ வாண்ட், யூ கெட் வாட் யூ டிசர்வ். அகெயின் இது வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இதை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, இல்லைனா உங்களோட பெர்ஸ்பெக்டிவை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பீஸ்.